Hi friends, welcome back to Satya Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டேஸ்டியான வெஜ் பிரியாணி பார்க்க போறோம். உண்மையாவே சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். குக்கர்ல எண்ணெய் வச்சிருக்கேன். கூட வந்து கொஞ்சம் நெய் ஊத்திருக்கேன். நெய்யும் எண்ணெயும் தேவையான அளவு எவ்வளவு வேணுமோ நீங்க ஊத்திக்கலாம். அதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம், சீரகம் இது எல்லாமே வச்சிருக்கேன். மிக்ஸில பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இஞ்சி, அதுக்கு அப்புறம் தக்காளி, வெங்காயம், 5 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். நான் வந்து 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதனால இந்த அளவு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1/2 kg அப்படின்னா வந்து பாதியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, காய்கறி இதுக்கு வந்து நான் என்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி இந்த காய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பூவா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அன்னாசி பூ கிடையாது, ஃப்ளவர் மாதிரி இன்னொன்று பிளாக் கலரில் இருக்கும்ல, அது போட்டிருக்கேன். முந்திரி 5 போட்டிருக்கேன். பிரியாணி இலை போட்டிருக்கேன். லவங்கம் வந்து ஒரு 3 லவங்கம் போட்டிருக்கேன். நான் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப வந்து பட்டை லவங்கம்லாம் நிறைய போட மாட்டேன். அது போட்டால் டேஸ்ட்டே மாறிடும். ஸோ வந்து எல்லாமே மீடியமாக தான் போடுவேன். பட் பிரியாணி உண்மையாக சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் 5 போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் நாங்கள் மீடியம் காரம் சாப்பிடுவோம், அதனால 5 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக காரம் வேணும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நார்மலாக வதக்காமல் அந்த நம்ம ப்ரௌனிஷ் வரும் பார்த்திங்களா, அந்த கலருக்கும் கொஞ்சம் கம்மியாக வதக்கிக்கோங்க. நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் வந்து நம்ம அந்த ப்ரௌனிஷாக வதக்கிட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். நான் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். எப்பயுமே பிரியாணிக்கு வந்து நிறைய தக்காளி போடக்கூடாது. போட்டால் அதோட டேஸ்ட்டே வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் 1 கிலோ அரிசிக்கு நான் பெரிய தக்காளி 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் வந்து நான் இஞ்சி, பூண்டு, 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பூ, அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல அந்த பூ, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணி இலை வந்து சின்னதாக ஒரு துண்டு போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டோடு போட்டு அரைச்சிக்கணும். இது நம்ம சேர்த்து போட்டு அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் பிரியாணிக்கு. நல்லா வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். புதினா போட்டு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு புதினா போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் 1 kgன்றதால நிறைய போட்டிருக்கேன். அதே போல் புதினா வந்து நான் 1 கட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1/2 கட்டு போட்டுக்கலாம். புதினா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இது வந்து ஒரு ஸ்டைல் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். இன்னொரு ஸ்டைலில் நான் பிரியாணி செய்வேன். அது நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்கும். அந்த பிரியாணி இன்னும் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். 2 பிரியாணியுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இஞ்சி வந்து நல்லா வதங்கணும். நல்லா அந்த சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி. அதுக்கப்புறம் காய்கறி போட்டுக்கலாம். காய்கறியுமே வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அவசரம் ஏதாவது நிறைய வேலை இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால நான் வந்து சிம்மில் வச்சு வதக்க சொல்கிறேன். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா அது போட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் அரைச்சதோ இல்லை வந்து பேக்கெட்டில் உள்ளதோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெறும் சில்லி பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள். சில பேர் வந்து கேசரி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மஞ்சத்தூள் கூட போடுவாங்க. நான் வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். கேசரி பவுடர் வந்து லாஸ்ட்டாக போடுவேன். தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிருக்கேன். இந்த தயிர், அதுக்கப்புறம் வந்து இந்த சில்லி பவுடர், லெமன் இதெல்லாம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டு நல்ல ஒரு கிளறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் தான் நான் வந்து அரிசி போட்டேன். இதில் வந்து 1.25 அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1 கிண்ணம் போட்டேன், அதுக்கு 1.25 அளவு தண்ணி. ஓகேங்களா? அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் அரிசி வந்து ஊற வச்சதுனால நிறைய தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 1.25 தண்ணி ஊற்றிக்கலாம். 2 ஊற்றினா குழஞ்சிரும், நல்லா இருக்காது. கொஞ்சம் அரிசி சாப்பாடு ஒட்டி வந்துடும்.
நீங்கள் 1.25 ஊற்றிக்கோங்க, கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு. வதக்கும் போது வேணும்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து வதக்கும் போது சால்ட்டு போடலை, அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையாக இருந்தால் மறுபடியும் சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து நம்ம ஒரு அரை லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் வந்து தேவையான அளவு சால்ட் வந்து எல்லாமே நான் இப்போ தான் போடுறேன் டோட்டலாகவே. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா சால்ட்டு போட்டுக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு வந்து சால்ட் வந்து பத்தாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் அந்த அளவு போட்டிருக்கேன். லெமன் அரை லெமன் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றி எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கணும். கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் இருக்கிற கொத்தமல்லியை போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து ஒரு கிளறிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து விசில் போடலை, எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொஞ்சம் ப்ரெஷர் வெளியில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இது வந்து வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி அரிசியில் செய்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. உண்மையாகவே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவு எல்லாமே வந்து நீங்கள் வச்சு பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து வெங்காய பச்சடி தான் செஞ்சேன். நீங்கள் நான்வெஜ் எதாவது வேணும், எக் எதாவது வேணும்னா பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ வந்து நான் விரதம் இருக்கிறதால எதுவும் செய்யலை. நான் வெறும் வெங்காய பச்சடி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிக்கன் 65ஓ இல்லை வந்து எக் ஃப்ரை, எக் வந்து வெறும் அவிச்சிட்டு வைக்கிறது, அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.